இப்ப நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை தான். என்னைக்கு அண்ணாமலை வெண்ணிலாவை மருமகளா ஏத்துக்கிட்டு இந்த கல்யாண ஏற்பாட்டை பண்ணினாங்களோ அன்னையிலேருந்து அவங்கள நாங்க கடவுளா தான் பார்க்கிறோம். அவங்கள மட்டும் இல்ல தம்பி, உங்களையும் தான். ஐயோ அங்கிள், என்ன போய்? ஆமா தம்பி, நேத்து நடந்த விஷயத்திலேயே நானும் என் குடும்பமும் செத்திருக்க வேண்டியது தம்பி. இப்ப நாங்க உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு காரணமே அண்ணாமலையும் நீங்களும் தான். ஆமா தம்பி, இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் தம்பி. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி, இந்த கல்யாணம் நடக்கணும் தம்பி. அங்கிள், என்ன போய் கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு என்னாச்சு அங்கிள்? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்ல தம்பி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஏதோ விருப்பம் இல்லைன்னு. அப்படியெல்லாம் இல்லையே. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. தைரியமா போங்க. அண்ணி, என்னாச்சு சொல்லுங்க. வருண் தம்பிக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமான்னு கேட்கத்தான். என்ன நீ இப்படி கேக்குறீங்க? அதான் அவன் எல்லாரும் முன்னாடியும் சம்மதம்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? நேத்துல இருந்து எல்லாமே ஒரே தடங்களாவே இருக்கு, அதனால தான் பயப்படுறேன். அண்ணா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. வருணுக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அத அவனே என்கிட்ட சொல்லியிருக்கான். அதனாலதான் வெண்ணிலாவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்தும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை ஏத்துக்கிட்டான். அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? இங்க பாருங்கண்ணே, இந்த கல்யாணத்தை நிறுத்த பல சதி நடந்துட்டு இருக்கு. அடுத்தவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு தயவு செஞ்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த கல்யாணம் குறிச்ச முகூர்த்தத்துல கண்டிப்பா நடக்கும். தைரியமா இருங்க. சித்தி, இவ எப்படிங்க கூட? இவ யாரு? இவன் சொல்லிதான் அவன் வெண்ணிலாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். இவனுங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. வெண்ணிலா மேல எவ்வளவு பெரிய கரைய பூச பாத்திருக்காங்க. அவ்வளவு ஈஸியா இவனுங்களை நான் விட்டுருவேனா? இவனுங்களை யார் இப்படி பண்ண சொன்னாங்க? எதுக்காக பண்ண சொன்னாங்க? இதுக்கு பின்னாடி வேற யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதான் 2 பேரையும் தூக்கிட்டேன். இந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்ட யாரோதான் இவனுங்களை ஏவி விட்டுருக்காங்க. அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சு அவங்கள சும்மா விட மாட்டேன். இவனுங்களை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். கவலை விடுங்க சித்தி, நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நிறைய சதி வேலை நடக்குது. அது மட்டும் இல்ல, நான் நினைச்சபடி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சித்தி, இனிமே இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது, வரவும் விட மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ண? இங்க என்ன பண்ற? ஐயோ, இவனா? வாழ தெரியா? என்னது ஆளா? உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறியா? நாங்க கரெக்டா தான் பேசுறோம். நீங்க தான் வயசுக்கு ஏத்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமா, வாழ்க்கையில லெட்டர் குடுத்தியா இல்லையா? இல்லடா, 2 தடவை லெட்டர் கொடுக்கலான்னு ட்ரை பண்ண, ஆனா கொடுக்க முடியல. யாராவது குறுக்க வந்துடுறாங்கடா. ஒரு லெட்டர் கொடுக்க முடியல. உனக்கெல்லாம் எதுக்கு இந்த காதலி கல்யாணம்? அங்கெல்லாம் பொண்ணுங்களை பாரு, சாட்டிங் டேட்டிங்னு போயிட்டே இருக்காங்க. நீயும் தான் இருக்கியே. உனக்கு என்னடா, நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவ. எனக்கு பயமால இருக்கு. லவ்வ சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. என்னது பயமா இருக்கா? காதல் சொல்ல பயப்படுறவ வாழவே தகுதி இல்லைன்னு தளபதியா சொல்லிருக்காரு, கேட்டிருக்கல? இந்த
கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் தம்பி. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி. உன் கூட வாழணும், இல்ல உனக்காகவே சாகணும். நீ இல்லாத லைஃப என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல வருண். 9:05 இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்துருவேன். இது நம்ம கல்யாண நாள் ஆகுறதும் இல்ல எனக்கு கடைசி நாள் ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு. எனக்கு வேற வழியே இல்லை. எனக்கு இவங்க சந்தோஷத்தை விட சாரா உயிர் தான் முக்கியம். ஆண்டி ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? வருண பாக்கதாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பிக்க போகுது. அவன் கிளம்பிட்டானா என்னன்னு தெரியல, அதான் பாக்க போறேன். அவரு கிளம்பிட்டாரே ஆண்டி, இப்பதான் போனாரு. எங்க? இப்பதான் மேக்கப் போட போனாரு. அவரு வந்துருவாரு, நீங்க போங்க. இல்லம்மா, அவன்கிட்ட நான் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். ஆண்டி, உங்களை அண்ணாமலை ஆண்டி ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்களே, அவங்கள பாத்தீங்களா? என்னையா? அண்ணாமலையா? எப்பமா? இப்பதான் நான் வரும்போது கேட்டாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் போல, ரொம்ப அவசரமா தேடிட்டு இருந்தாங்க. அப்படியா? இப்ப அண்ணாமலை எங்க இருக்கா? அவங்க மேடை கிட்ட இருக்காங்க. நீங்க வேணா போய் பாருங்க. சரிம்மா, நான் போய் என்னன்னு கேக்குறேன். நீ போய் வருண் ரெடி ஆயிட்டானு கொஞ்சம் பாரு. என்ன? சரிங்க ஆண்டி. அப்பாடா. என்ன கண்ணு கம்மனுகிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாலுமே முடிய போகுது. அப்ப அவ்வளவுதானே உன் பிளானு? வச்சிருந்த பிளான் எல்லாம் சொதப்பிட்டு கேள்வியா கேக்குற? கரெக்டா பிளான் எல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. என்ன கண்ணு சொல்ற? ஆமாமா, கல்யாணத்தை நிறுத்த இங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், வேலைக்கு ஆகல. அதான் சாராவை தூண்டி விட்டேன். வருணும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இனிமே இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. என்ன பாக்குற? நான் சொன்னதெல்லாம் நடக்கும். வா. சொல்லு. சொல்றா. ஏய், யார் இப்படி பண்ண சொன்னது? சொல்லு. தெரியாது. யார் இப்படி பண்ண சொன்னது? யார் சொல்லி வெண்ணிலாவை கடத்துனீங்க? சொல்லுடா. சொல்லு. சொல்லுடா. சொல்லு. சொல்றா.